அந்த வாக்குப்பட்டியலை அவங்க உருவாக்குறாங்க. அது எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக இருக்கணும்னா அன்னைக்கு இதை செய்வதற்கு முயன்ற அதிகாரிகள் எப்படி வேலை பார்த்தார்கள் என்பதை விளக்குவதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். பாம்பேலேருந்து ஒரு கலெக்டர் இந்த கான்ஸ்டியூஷனல் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் கீழே தான் இதை செய்கிறாங்க. அவர் கேட்டு எழுதுகிறாரு, நீங்கள் இது மாதிரி வீட்டு அட்ரஸ்ஸு இதெல்லாம் வேணும் வாக்காளருக்குன்னு சொல்கிறீங்க. நான் இந்த பாம்பே நகரத்தின் கலெக்டர், இங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க, பல தொழில்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் படுத்துருக்குறாங்க. ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அங்கேயே படுத்துருக்குறான், வீட்டு வேலை பார்க்குறாங்க, ஏதாவது படிக்கட்டுக்கு கீழே படுத்துருக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு அவர் எழுதுகிறார். இவங்களெல்லாம் என்ன செய்வது? இவர்களெல்லாம் இந்தியர்களா இல்லையா? அட்ரஸ் இல்லை இவங்களுக்கெல்லாம். இவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாமான்னு கேட்டபோது கொடுக்க வேண்டும்னு அவர் சொல்கிறாரு.